கோவிட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு தேவையான வேக்சின்ஸ் இருந்ததா, இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பல பேருக்கு பல பயங்கள் இருந்தது. இப்ப அதெல்லாம் தாண்டி கேரளால பல பேர், முக்கியமா ஒரு 3 மாச குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மூளை தின்னும் அமீபா அப்படின்ற ஒரு நோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கு அப்படின்ற ஒரு சோகமான விஷயம் தான் நடந்திருக்கு. இந்த மூளை தின்னும் அமீபானா என்ன, இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா எதனால வந்து உருவாகுது, இந்த கோவிட் மாதிரி ஏதாவது அதுவும் வந்து ஒரு வைரஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இது ஒரு அமீபிக் வகையை சார்ந்தது. அதாவது பிரைமரி அமீபிக் மெனின்கோ என்செபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமீபிக் வகை தான் இந்த மூளை தின்னும் அமீபா அப்படின்றது. இது எதனால பரவும், எதனால வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா, குளம், குட்டை, இந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள்ல வந்து குளிக்கிறது, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நேரத்தை வந்து செலவழிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் போது இந்த அமீபா அப்படின்றது மூக்கு வழியாவும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் வழியா வந்து நம்ம உடம்புக்குள்ள போகி நம்ம பிரெயினை வந்து பாத்தீங்கன்னா செயல்பட விடாம இந்த மூளையை தின்னும் கூட அமீபா வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் இதுக்காக எந்த ஒரு தனியான வேக்சினோ, இதுக்குன்னு ப்ராப்பரா தனியா ஒரு ட்ரீட்மெண்ட்டோ வந்து இல்லாததுனால இதுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் ஆன தலைவலி, வாந்தி, இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஓரளவுக்கு வந்து இந்த ஒரு நோயில இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா இந்த நோயோட பாதிப்புனால வந்து பாதிக்கப்பட்டவங்களோட டெத் ரேட் அப்படின்றது 97% அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு மூளை தின்னும் அமீபா நோயால பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள காப்பாத்துறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு.